Greetings everyone. நம்ம டெய்லியும் banking and SSC point of view 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பாப்போம். First question, in which Lok Sabha constituency has the Nota got 2.18 lakh votes அப்படினு கேட்டிருக்காங்க. சோ எந்த தொகுதியில நோட்டாவுக்கு 2 lakh votes வந்து போல் ஆயிருக்கு அப்படிங்கறத தான் கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படினு பார்த்தோம்னா நமக்கு இந்தோர்ல தான் வந்து 2.18 lakh votes வந்து போல் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இங்க இருக்கக்கூடிய கேண்டிடேட் சங்கர் லால்வானி அப்படிங்கறவங்க சங்கர் லால்வானி அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட 11.75 lakh ஓட் வித்தியாசத்தில் ஓகேங்களா இவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ 2.18 lakh சேம் சங்கர் லால்வானி 11.75 lakh ஓட்டில் எங்கே வின் பண்ணியிருக்காருன்னா இந்தோரில் நோட்டாவுக்கு எங்கே அதிகமான ஓட்ஸ் போலாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் இந்தோர் தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்தது which company is set to launch world's first EV battery passport அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் பண்ண போறாங்க அப்படின்னா வால்வோ கார்ஸ் தான் பண்ண போறாங்க EV battery passport அப்படின்னா நமக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல பேட்டரிஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த பேட்டரியோட ரா மெட்டீரியல்ஸ் எங்கிருந்து வந்திருக்கு அதனுடைய ஆரிஜின் என்ன அடுத்தது எவ்வளவு ரீசைக்கிள்டு காம்போனன்ட் அந்த பேட்டரியில யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் அந்த பேட்டரியில வேற என்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு அதனுடைய டேட்டாஸ் அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தோம்னா அந்த பேட்டரியை மேக் பண்றதுக்கு எவ்வளோ கார்பன் வந்து எமிட் ஆச்சு கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்ன அப்படிங்கிற இந்த டேட்டாஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றது தான் EV பேட்டரி பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இதை யார் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா வால்வோ கார்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க சோ யூரோப்பியன் யூனியன் இந்த பேட்டரி பாஸ்போர்ட் அப்படிங்கறத 2027 குள்ள எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறத மேண்டட்டரி ஆக்கியிருக்காங்க ஓகேவா சோ அடுத்தது which country has emerged as the third largest export destination for India அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அமெரிக்கா செகண்ட் வந்து UAE ஓகேவா USA ஃபர்ஸ்ட் UAE வந்து செகண்ட் தேர்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெதர்லாண்ட்ஸ் ஓகேவா ஸோ இவங்களோட நம்ம எவ்வளோ ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா $17.4 billion வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து வச்சிருக்கோம் ஓகேவா ஸோ காமர்ஸ் மினிஸ்ட்ரி இந்த டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரேட் சர்ப்ளஸ் இந்த சென்ஸ் நம்மளோட இம்போர்ட் நெதர்லாண்ட் இருந்து நம்ம இம்போர்ட் பண்றது கம்மி இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது தான் அதிகம் ஓகேவா சோ அதுதான் இந்த ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது who became the first women president of Mexico அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மெக்சிகோட விமன் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாடியா ஷெயின்பாம் அவங்களோட ஹிஸ்டரியிலே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விமன் பிரசிடென்ட் வந்திருக்காங்க ஓகேவா கிளாடியா ஷெயின்பாம் அடுத்தது who is appointed as the acting chairperson of நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ AK மிஸ்ரா தான் இருந்திருப்பாங்க அவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது June 1 முடிஞ்சிருக்கும் ஸோ விஜய் பாரதி சயானி அப்படிங்கிறவங்க தான் ஆக்டிங் சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம் நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ